Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. இந்த கிருபை குறித்து போதித்து வருகிற வேளையில் நியாயப்பிரமாணத்தை குறித்து இங்கே கொஞ்சம் போதிக்க ஆரம்பித்தேன். ஏன்னு சொன்னால் கிருபைக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. இந்த தொடர்பை குறித்த நிறைய குழப்பங்களும் இருக்கிறது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, கிருபையை போதிக்கிறவங்க நியாயப்பிரமாணத்தை வேணான்னு சொல்கிறாங்க, நியாயப்பிரமாணத்தை மட்டுப்படுத்துகிறார்கள், அது டோட்டலாக அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. நம்ம புதிய உடன்படிக்கையின் மக்கள், அது பழைய உடன்படிக்கை, அது இப்போ செல்லாதாக்கும், அது போயிடுச்சாக்கும், அது முடிஞ்சதாக்கும், அது கதை ஓவராக்கும் அப்படின்னு சொல்லி அதை தள்ளிடுறாங்க அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருக்குது, குற்றஞ்சாட்டெல்லாம் இருக்குது. ஆகவே ஜனங்க குழம்பி போயிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு என்ன ஆகிடுதுன்னா, இதை வாசிக்கணுமா, நான் இது தெரிஞ்சுக்கணுமா, நான் இதுக்கு எனக்கு அதுக்கு தொடர்பு கிடையாது, அதுதான் வேணான்றாங்களே, அதுதான் பழசுன்றாங்களே, அதுதான் முடிஞ்சு போன கதைன்றாங்களே, அப்போ அதை நான் எதுக்கு வாசித்துக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அதை நான் வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற குழப்படிகள்லாம் நிறையா இருக்குது. அதனால தான் இதை போதிக்கிறேன். அப்படி சபை மக்கள் இதை நன்றாய் புரிந்து கொள்ள வேணும். ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இந்த அறியாமை தடையாயிடக்கூடாது. நல்லா புரிந்து வைத்து கொள்ள வேணும். குறிப்பாக என்ன புரிந்து கொள்ள வேணும், இன்றைக்கு இருக்கிற புதிய உடன்படிக்கையின் கீழே வாழுகிற விசுவாசி, கிருபையின் கீழே இருக்கிற நமக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிற காரியங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? நமக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் இன்றைக்கி ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? முதலாவது அது என்ன விதமான சம்பந்தம், எப்படிப்பட்ட சம்பந்தம்? அது இருக்குமானால் அதை வச்சு எப்படி வாழுகிறது, நான் எந்த விதத்தில் நான் வாழ வேணும், அதை எப்படி பயிற்சி வைக்கணும், எப்படி அந்த சம்மதத்தை எப்படி வாழ்க்கையில் கொண்டு வரணும், இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் போதித்து கொண்டிருக்கிறேன். இதுக்கு ரோமர் 13ஆம் அதிகாரத்துக்கு போனோம். 13ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களை வாசிக்கிறேன். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுவவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சையாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளையும் வேறெந்த கற்பனைகளும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. இதில் ஒரு 3 வரிகளை கவனிங்க. கொஞ்சம் ஒரு வசனத்தில் ஒரு வரி காண்பிக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான வரி. இது ரொம்ப வெயிட்டான ஒரு காரியம். 8ஆம் வசனத்தில் கடைசியில் சொல்லியிருக்கிறது, பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான வரிகள். பிறனிடத்தில் அன்பு கூறுவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். 9ஆம் வசனம் கடைசியில் சொல்லியிருக்குது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லி எல்லா கற்பனையும் இந்த ஒரு லைனில் அடங்கி இருக்கின்றார். 10ஆம் வசனம் சொல்லுது, அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. இதை எடுத்து நிறைய பேர் சில நேரத்தில் கொஞ்சம் தப்பாக இதை திரிச்சு விட்டாங்க. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படிங்கிறத எடுத்து இந்த மற்ற 2 லைனை சேர்க்குறாங்க. அதில் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான், அன்பு நியாயப்பிரமாணத்தை நிறைவேறுதலாக இருக்குதுன்னு அதில் உடனே சேர்க்குறாங்க. சேர்த்து என்ன சொல்கிறாங்க, அப்போ இது உண்மையானா ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய சாராம்சமே நமக்கு வழங்கி போச்சு. ஆவிக்குரிய ஜீவியத்தின் சாராம்சம் என்ன? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இதை பண்ணிட்டா தேவனுக்கு நம்ம பிரியமாக நம்ம வாழ்ந்துடலாம், அவ்வளோதான் விஷயமே. அப்போ எதுக்கு நீங்கள் பைபிளை போதிச்சிட்டு இருக்கிறீங்க, எதுக்கு 10 கற்பனை போதிச்சிட்டு இருக்கிறீங்க? இந்த ஒரு கற்பனையில் எல்லாம் அடங்கிடுச்சு இல்லையா? அந்த ஒன்றை போதிச்சா போதும். எதுக்கு இயேசுவை பற்றி போதிக்கிறீங்க, எதுக்கு தேவனை பற்றி போதிக்கிறீங்க, எதுக்கு ரட்சிப்பை பற்றி போதிக்கிறீங்க, எதுக்கு சிலுவையை பற்றி போதிக்கிறீங்க, உயிர்த்தெழுதலை பற்றி இதெல்லாம் தேவையே இல்லையே. எல்லாரையும் கூப்பிட்டு, உலகத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு, அப்பா உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல நீ பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக, இப்படி செஞ்சேன்னா எல்லாத்தையும் நிறைவேற்றுவேன் நீ அப்படின்னு சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டாலே கதை முடிஞ்சு போச்சு, அவன் செஞ்சிருவானாக்கும். இதுதான் பெரிய தப்பு. இதில் தப்பு என்னன்னு காமிச்சேன் உங்களுக்கு. ஒன்று, 10 கற்பனைகளை பார்த்தீங்கன்னா முதல்ல தேவன் அன்பு கூறுறது எப்படின்னு முதல்ல 4 கற்பனை சொல்லுது. அடுத்த 6 கற்பனைகள் தான் மற்றவர்கள் அன்பு கூறுறது அப்படின்னு சொல்லியிருக்குது. முதல்ல தேவன் அன்பு கூறுறதை பிரதானப்படுத்துகிறது 10 கற்பனை. இதை 2ஆவதாக தான் வைக்குது. இயேசுன்னு சொல்லும்போது பிரதான கற்பனை எதுன்னு ஒருத்தன் கேட்குறான். அவன்கிட்ட சொல்கிறாரு,
எது பிரதான கற்பனையா? உன்னுடைய தேவனாய கர்த்தரிடத்தில் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதுவே முதலாவதாகவும் பிரதானமாகவும் சொல்லப்பட்டிருக்கிற கற்பனைன்றார். ரெண்டாவது இதற்கு ஒத்த ஒன்றுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது என்ன? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அது ரெண்டாவது. கிளியராக சொல்கிறார் எது ஃபஸ்ட்டு எது செகண்ட்னு. இந்த இப்படி போதிக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறத தூக்கி எரிஞ்சிட்டு செகண்ட் இருக்கிறத தூக்கி மேலே கொண்டு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறத தூக்கி செகண்ட் ஆக்கிட்டாங்க, இல்லைனா தூக்கி கழட்டியே விட்டாங்க. 10 கற்பனையும் ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. ஏசு சொன்னதையும் ஆர்டரை மாற்றி விட்டாங்க. ஏசு தெளிவாக சொன்னார், இது முதலாவது அப்புறம் ரெண்டாவது. அதில் அர்த்தம் இருக்குது, பெரிய அர்த்தம். எது முதலாக இருக்கணுமோ அது முதல்ல இருக்கணும், அப்புறம் ரெண்டாவது இருக்கணும். எடுத்து விட்டாங்க. இது ரொம்ப பெரியது. ஆனால் அதை காட்டிலும் ஒரு பெரிய தவறு என்னென்னா, ஜென்மஸ்வாபம் உள்ள மனுஷன், அதாவது பாவியாக இருக்கிற ஒரு மனுஷன் தன்னை அன்பு கூறுவது போல பிறனை அன்பு கூறுவதுன்றது கூடவே கூடாத காரியம். அதனால தான் எது முதல்ல வைக்கணுமோ அதை முதல்ல வைக்கணும். தேவனிடத்தில் அன்பு கூறுன்ற கற்பனையை முதல்ல கடைப்பிடிக்கணும். அதை நிறைவேற்றின பிறகு தான், அது எப்படின்னு கண்டுபிடிச்ச பிறகு தான் பிறனிடத்தில் அன்பு கூறுறதை செய்ய முடியும். இல்லைன்னா அந்த பிறனிடத்தில் அன்பு கூறுறதுங்கிற ரெண்டாவது பாட்டை செய்யவே முடியாது. ஏன்னா மனுஷனுக்குள்ள பாவம் இருக்கிறதுனால சுயநலவாதி ஆயிட்டான், தனக்குனே வாழ்கிறான். உலகத்தை பற்றி, தன்னை பற்றி, தன்னுடைய சுயத்தை பற்றி அவனுக்கு எல்லாம் தவறான அபிப்பிராயங்கள் உண்டாயிடுச்சு. செல்ஃபிஷ்னஸ் வந்துடுச்சு. அவனுக்கு இப்போ தனக்காகவே வாழ்கிறபடினால பிறனிடத்தில் அன்பு கூறுன்றதே ஆகாது, முடியாது. அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரணும். எப்படி மாற்றம் வரணும்? தன்னையே சரியாக புரிஞ்சுக்கணும், உலகத்தை, வாழ்க்கையை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும், கடவுளை புரிஞ்சுக்கணும். கடவுளை புரிஞ்சால் தான் இதெல்லாம் புரியும். கடவுளை விட்டு தூரமாயிட்டதுனால அவனுக்கு இதெல்லாம் புரியல. இப்போ புரிஞ்சுக்கிறதுனா என்ன பண்ணணும்? இப்போது கடவுளை தரிசிக்க வேண்டும், கடவுள்கிட்ட வர வேண்டும், அவருடைய முகத்தை தரிசிக்க வேண்டும், அவரை தன்னுடைய ஆண்டவராக்கி கொண்டு அவரை அறிந்து கொள்ளும்போது தான் யாருன்றது வழங்கும். தான் யாருன்றது வழங்குச்சுன்னா அப்போ அவனுக்கு மற்றவர்கள் அன்பு கூறுறது சுலபமாகிவிடும். தான் யாருன்னு விளங்கிடுச்சுன்னா, எதுக்காக இங்கே இருக்கிற அந்த உலகத்தில் கடவுளுக்காக நான் இருக்கிறேன். மீன் தண்ணியில் வாழ்கிறது போல் நான் அன்பில் வாழ வேண்டியவனாக உருவாக்கப்பட்டிருக்கிறேன். அன்பு தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய சுவாசமாகவே இருக்க வேண்டும் அப்படின்றத புரிஞ்சு கொள்கிறான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பாகவே இருக்கிற தேவன், அன்பே உருவான தேவன் என்ன உண்டாக்கி இருக்கிறார். அன்பிலேயே தழைக்க வேண்டியவன், வாழ வேண்டியவன் நான் விளங்கி இதெல்லாம் புது பெர்ஸ்பெக்டிவ் வரணுங்க. வந்து மனமே மாறணும். இப்போ அதில் இன்னொரு ஸ்டெப்பு அதிகமாக போகும். 10ஆம் வசனத்தை கவனிப்பா. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. இந்த அர்த்தம் என்னன்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா? நீங்கள் சில நேரத்தில் கொஞ்சம் ஆழமாக யோசிக்கணும். சில நேரத்தில் நம்ம பார்த்துட்டு நினைக்கிறோம், தெரியும் எனக்கு அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. அன்பு இருந்தால் பொல்லாங்கு செய்ய மாட்டோம். அப்போ பொல்லாங்கு செய்யலைன்னா நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுற மாதிரி ஆகிடுது. ஏன்னா அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. அன்பு பிறனுக்கு பொல்லாப்பு செய்யாது, வழங்குது. ஆகவே பிறனுக்கு பொல்லாப்பு செய்யலைன்னா அன்பு இருக்குன்னு அர்த்தம். அன்பு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிடுச்சு, அவ்வளோதான். தப்பு தான், சரியாக யோசிக்காதனுடைய விளைவு இது. தப்பு. நிறைய பேர் அப்படி தான் புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் அது தப்பு. நான் சொல்கிறேன் ஏன் தப்பு. அன்பு பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. உண்மையாக போய் உண்மைதான். அன்பு இருந்தால் பிறனுக்கு பொல்லாங்கு செய்ய மாட்டோம் இல்லையா? அப்போ பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாமல் இருக்கிறது தான் அன்பா? நான் சொல்கிறேன் கிடையாது. பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாமல் இருக்கிறது வந்து அன்பிலே ஒரு பகுதியாக இருக்கலாம். ஆனால் அதுதான் அன்பு. அன்பினுடைய மொத்த உருவம் அதுதான் சொல்ல முடியாது. அன்பு இருந்தால் பிறனுக்கு பொல்லாங்கு செய்ய மாட்டோம், நல்லது. ஏன்னா அன்பு இருந்தால் செய்ய மாட்டோம், உண்மைதான். ஆனால் ஒட்டுமொத்த அன்பே வெறும் பொல்லாங்கு செய்யாமல் இருக்கிறது தான் கிடையாது. ஏன்னா அன்பு வந்து ஒரு பாசிட்டிவ் வெர்ச்சு. அது ஒரு முற்போக்கான ஒரு குணம். அது வந்து இதை செய்யலை, அதை செய்யலை, ஐயோ நான் அதை செய்யலை, நான் வந்து கொலை செய்யலை, நான் களவு செய்யலை, நான் விபச்சாரம், அப்படி கிடையாது. என்ன செய்தீங்கன்றது தான் முக்கியம். அது ஒரு பாசிட்டிவ் வெர்ச்சு.
அது ஒரு முற்போக்கான ஒரு குணம். இப்போ என்ன செய்யலைங்கிறதுல அன்பு இல்லை, அதை தாண்டி என்ன செஞ்சீங்கன்றது போகுது. என்ன செய்யலைன்னு சில காரியங்கள் இருக்கலாம் அன்பில், ஆனால் அன்பின் முழுமையான உருவம் எங்கே வருது? என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறதுல வருது. அப்போ அன்பு பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாதுங்கிறது உண்மைதான். ஆனால் பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாதனாலே அன்பு இப்போ வந்துடுச்சு, அன்பு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிடுச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அன்பு பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, கரெக்டாக அதை ஏற்றுக்கிறேன். ஆனால் அது ஒரு கப்பு மாதிரி பாருங்கள். கப்பில் 1/4 கப்பு நிறையலாம், 1/2 கப்பு நிறையலாம், 3/4 கப்பு நிறையலாம், இல்லை ஃபுல்லாக நிறையலாம். அன்பு பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது அப்படிங்கிறது 1/4 கப்போட குறைவாக நிறைஞ்ச மாதிரி தான் அந்த கப்பு. நியாயப்பிரமாணன்ற கப்பு அதனுடைய நிறைவேறுதல் எந்த அளவுக்கு நடந்திருக்குது? கொஞ்சம் அடியில் கொஞ்சம் ஊற்றிருக்கோம், அவ்வளோதான். ஒரு 4 ஸ்பூன் ஊற்றின மாதிரி, அவ்வளோதான். அன்பு பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாதுன்றது. அப்போ முழுசாக நிரம்பணுன்னா எப்படி செய்யணும்? என்ன பண்ணணும்? அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. என்னென்ன அர்த்தம்? வெறும் பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாமல் இருக்கிறது அன்பு இல்லை. வெறும் பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது இருக்கிறதுனால நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது. ஏன்னா அது அன்பு காட்ட வேண்டிய விதத்தில் இன்னும் காட்டலை. நான் அன்பின் ஒரு சின்ன பகுதி தான் அது. அப்போ என்ன சொல்லுது இந்த வசனம்? பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாமல் இருக்கிறது ஒட்டுமொத்த அன்பு இல்லை. ஆகவே பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாமல் இருந்ததுனால நான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றின அர்த்தம் கிடையாது. எப்போ நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலை பார்க்க முடியும்? நான் எப்போ அந்த கப்பு ஃபுல்லாக நிரம்ப முடியும்? அன்பு, நல்லா கவனிங்க, அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. இதை செய்யலைங்கிறதுனால நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இல்லை, அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஐயோ நான் கொலையே செய்ததில்லை, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினா கிடையாது. கொலையே செய்யலைன்னு சந்தோஷம், ஆனால் அது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது. அன்பு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறது. கொலை செய்யல, சரி, அதான் நன்மை செஞ்சுருக்கிறீங்களா அந்த ஆளுக்கு? ஹலோ, ஏஸ் அப்படி தானே வியாக்கியானம் பண்ணுறாரு. அப்போ அன்பு தான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேறுதலாக இருக்குது. அன்பை கொண்டு வரணும். வெறும் நான் இதை செய்யலை அதை செய்யலைன்னு சொல்லிட்டு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணும்னு சொல்ல முடியாது. இதுதான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. அன்புங்கிறது பாசிட்டிவ் வர்ச்சியூ. என்ன செஞ்சீங்க பாருங்க. 2 தேசங்கள் யுத்தம் செய்துட்டு இருக்குது. சமாதானம் வந்துருச்சு பண்ணுறாங்க. கடைசியில் போய் பார்த்தீங்கன்னா, பார்டரில் போய் பார்த்தீங்கன்னா 2 பேர் அந்த 2 பக்கம் நின்றுருக்கான், 2 பேர் துப்பாக்கி வச்சு நின்றுருக்கான். ஏதாவது அங்கே எவனாவது ஒன்று கலப்புனா திருப்பி தொட ஆரம்பிச்சிருவானுங்க. சில நேரத்தில் அதுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் பேர், அது சீஸ் ஃபயர்னுவாங்க இல்லையா. சீஸ் ஃபயர் பீஸ் கிடையாது, அது சமாதானம் கிடையாது, அது போர் நிறுத்தம், அவ்வளோதான். நிறுத்தி வச்சுருக்காங்க, ஒரு நாளைக்கு லீவ் விட்ருக்காங்க. இதெல்லாம் பேசி ஈஸி ஏதாவது முடிவு பண்ணிட்டு கொஞ்ச நேரம் விட்ருக்காங்க, அவ்வளோதான். திருப்பி ஆரம்பித்தாலும் ஆரம்பிச்சிடும். இன்னும் அதை எதிர்ப்பு போக்கில் தான் போயிட்டு இருக்குது. ஒருத்தர் முறைச்சிட்டு தான் நிற்கிறான், ரொம்ப உஷாராக கவனமாக இருக்கிறான். அதாவது பண்ணால் உடனே திருப்பி ரியாக்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா சமாதானம் இல்லை. அது போர் நிறுத்தினதுனால சமாதானம் இல்லை, தற்காலிக போர் நிறுத்தம் தான் அது. போர் நிறுத்தம் சமாதானம் இல்லை. போரை நிறுத்துறது சமாதானத்தின் ஒரு சின்ன பகுதி. போர் நிற்கணும் முதல்ல, ஆனால் அதன் பிறகு என்ன வரணும்? சமாதானம் வந்துருச்சுன்னா 2 பேரும் கை கொடுக்கணும், ஒன்றா உட்காந்து சாப்பிட முடியணும். ஒருவருடைய தேவையை இன்னொருத்தர் அதை குறித்து கரிசனை உள்ளவர்களாக, அதை சந்திக்கிறதுக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்மை செய்ய ஆயத்தமாக இருக்கணும். அதுதான் சமாதானம் ஒழிய இப்போ சுட்டுக்கிறது இல்லைன்றது ஓகே, பட்டு சமாதானம் வரணும். சமாதானம்னா ஒன்று கூடி வாழக்கூடிய அளவுக்கு இருக்கணும், பழகக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும். அந்த மீனிங் புரிஞ்சுங்க. அப்போ அன்பு வெறும் இதை செய்யலை அதை செய்யலைங்கிறது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினதாக இருக்க முடியாது, அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. அன்பு தான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேறுதலாக இருக்கிறது. புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.